அமித்ஷா சொன்ன முக்கிய மேட்டர் எதிரொலி. அண்ணாமலை பற்றி யாரும் ஒரு வார்த்தை தப்பா பேசக்கூடாது. இபிஎஸ் போட்ட அதிரடி உத்தரவு. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக, பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளனர். இதையடுத்து பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணைய போகின்றன. இந்த நேரத்தில் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது எடப்பாடியும் அவரும் வார்த்தை மோதலில் ஈடுபட்ட நிலையில் தற்போது அதையெல்லாம் மறந்துவிட்டு கூட்டணி அமைத்துள்ளார்கள். அதோடு அண்ணாமலையும் அதிமுகவுக்கு எதிரான தனது மனநிலையை மாற்றி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம், அனைவரும் கடுமையாக உழைப்போம் என்று பாஜக தொண்டர்களையும் கேட்டுக்கொண்டு வருகிறார். என்றாலும் அதிமுகவில் இன்னும் சிலர் அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு தகவல் வெளியிட்டு இருக்கிறார். அதில் அண்ணாமலை ரொம்ப நல்லவர், அரசியலுக்காக சில விஷயங்களை அவர் பேசி இருக்கலாம். அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருவரை ஒருவர் விமர்சிப்பது என்பது அரசியலில் சர்வசாதாரணமான ஒன்று. மேலும் தற்போது அதிமுக, பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்திருப்பதால் அவரை பற்றி யாரும் தவறான கருத்துக்களை வெளியிடக்கூடாது. இப்போது களம் நமக்கு சாதகமாக உள்ளது, அதனால் நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டால் பாஜக தொண்டர்களும் நமக்கு எதிராக பேசுவார்கள். அதனால் நாங்கள் பழைய நிகழ்வுகளை மறந்துவிட்டு கைகோர்த்திருக்கும் நிலையில் அதிமுக, பாஜக தொண்டர்களும் சகஜமான நடுநிலைக்கு திரும்ப வேண்டும். குறிப்பாக அதிமுகவினர் அண்ணாமலை குறித்து ஒரு வார்த்தை கூட தவறாக பேசக்கூடாது என்று கேட்டுக்கொண்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அதோடு அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. ஒரே ராத்திரியில் ஏகப்பட்ட மாற்றம் நடக்கும். அதனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு அனைவரும் சகஜமாக செயல்பட வேண்டும் என்று அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வந்த அதிமுகவினரை தற்போது அவர் அடக்கி வைத்துள்ளாராம். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம், புரட்சியை ஏற்படுத்துவோம் என்று அண்ணாமலை சொன்ன சில வார்த்தைகள் தற்போது எடப்பாடி பழனிசாமியை வெளிப்படையாகவே அவருக்கு ஆதரவாக பேச வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு நேற்று சென்னையில் நடைபெற்ற ஜி.கே. மூப்பனாரின் நினைவு நாள் விழாவில் கலந்து கொண்ட போதும் அந்த மேடைகளில் எடப்பாடியும் அண்ணாமலையும் அருகருகே அமர்ந்திருந்தார்கள். அவ்வப்போது பேசிக் கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் தான் வெளியேறிய போது நிர்மலா சீதாராமன் மட்டுமின்றி அண்ணாமலையிடத்திலும் சொல்லி கைகுலுக்கி விட்டுதான் விடை பெற்று சென்றார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இப்படி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை விவகாரத்தில் அடியோடு மாறியிருப்பதின் பின்னணியில் அமித்ஷா ஒரு முக்கிய செய்தி சொல்லி இருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதாவது தற்போது திமுக கூட்டணி உடையாமல் அப்படியே இருக்கிறது. அதனால் அதிமுக, பாஜக வலுவான கூட்டணி அமைப்பதோடு பழைய பகையை மறந்து அனைவரும் ஒற்றுமையோடு தேர்தல் பணி ஆற்ற வேண்டும். அப்போதுதான் நம் ஆட்சி அமைக்க முடியும். நமக்குள் ஈகோ பார்த்து கொண்டிருந்தால் வெற்றியை நழுவ விட்டு விடுவோம் என்று கூறிய அமித்ஷா, அண்ணாமலைக்கு தமிழகம் முழுக்க மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் இருப்பதாக உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது. அவர் பாஜக மற்றும் அதிமுகவின் வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்தால் அது வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அந்த அளவுக்கு இளைஞர்களை தன் பக்கம் வைத்திருக்கிறார். குறிப்பாக மதுரை மற்றும் நெல்லை பாஜக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட போது அண்ணாமலைக்கு தொண்டர்கள் மகத்தான வரவேற்பு கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பாஜகனுடைய இளைஞர்கள் ஓட்டுகள் முழுமையாக நமக்கு வர வேண்டும் என்றால் அண்ணாமலை மனசு வைத்தால் மட்டுமே முடியும். அதனால் அண்ணாமலையிடம் சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள், அது கூட்டணி வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்று எடப்பாடியிடம் கூறியுள்ள அமித்ஷா, பழைய அரசியலை மனதில் கொண்டு இப்போதும் செயல்பட்டால் கோட்டையை பிடிப்பதில் கோட்டை விட்டு விடுவோம், திமுக வெற்றியை தடுக்க முடியாமல் போய்விடும் என்று அறிவுறுத்தியுள்ளாராம். இதன் பிறகுதான் உஷாராகிவிட்ட எடப்பாடி தான் மட்டுமின்றி அதிமுகவினர் யாரும் அண்ணாமலையை விமர்சனம் செய்யக்கூடாது என்று ஒரு அதிரடி கண்டிஷன் போட்டுள்ளாராம். அந்த அளவுக்கு அண்ணாமலை ஒரு மாசான லீடர். அவருக்கு என்று மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அமித்ஷா எடப்பாடியிடத்திலும் அதை உணர்த்தி அவரையும் அண்ணாமலையை அனுசரித்து நடந்து கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. முன்னாள் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் எழுதிய திடீர் கடிதம். வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக செய்தி பரப்பிய எதிர்க்கட்சிகள் கடும் அதிர்ச்சி. முன்னாள் துணை ஜனாதிபதியாக இருந்த ஜக்தீப் தங்கர் தனது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி பதவியை ராஜினாமா செய்தார். அதையடுத்து எதிர்க்கட்சிகள் இதை பலதரப்பட்ட கோணங்களில் சித்தரித்தன. குறிப்பாக அவர் பாஜகவுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டதாகவும் அதனால் மோடியும் அமித்ஷாவும் அவரை பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி மிரட்டியதாகவும் செய்தி பரப்பினார்கள்.
அதையடுத்து அவரை வெளியில் விட்டால் தான் ராஜினாமா செய்ததற்கான காரணத்தை வெளியில் சொல்லிவிடுவார் என்று அவரை வீட்டு காவலில் வைத்திருப்பதாகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகள் செய்தி பரப்பி வந்தார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள திருமாவளவன் போன்றவர்கள் கூட கடந்த வாரம் வரை ஜக்தீப் தங்கரை வீட்டு காவலில் பாஜகவினர் வைத்திருப்பதாக கூறி வந்தார். ஆனால் இப்போது பார்த்தால் தான் ராஜஸ்தானில் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்ததற்கான ஓய்வூதியத்தை தர வேண்டும் என்று அவர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக கடந்த 1993 முதல் 98 ஆண்டு வரை ஜக்தீப் தங்கர் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தவர். அதையடுத்து 2019 வரை ஓய்வூதியம் பெற்று வந்துள்ள நிலையில் மேற்கு வங்காளத்தின் ஆளுநர் ஆன போது அது நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு துணை ஜனாதிபதி ஆகிவிட்டார். இந்த நிலையில்தான் தற்போது முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த தனது ஓய்வூதியத்தை மீண்டும் தருமாறு ராஜஸ்தான் சட்டசபை செயலகத்திடம் விண்ணப்பித்துள்ளார் ஜக்தீப் தங்கர். தற்போது 74 வயதாகும் அவருக்கு மாதந்தோறும் 42,000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் தெரிய வந்துள்ளது. இப்படி அவர் தனது ஓய்வூதியத்தை கேட்டு கடிதம் எழுதியிருப்பதை அடுத்து சில அதிகாரிகள் அவரை நேரில் சந்தித்துள்ளார்கள். அப்போது ஜக்தீப் தங்கர் தனது வீட்டில் சுதந்திரமாக இருப்பதை பார்த்துள்ளார்கள். இதையடுத்து வீட்டு காவலில் அவர் இருப்பதாக வெளியான செய்தி உண்மை இல்லை என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செய்தி வெளியிட்டு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். இதையடுத்து கடந்த 2 வாரங்களாக ஜக்தீப் தங்கரை பாஜக வீட்டு காவலில் வைத்திருப்பதாக அவதூறு செய்தி வெளியிட்டு வந்த ஒட்டுமொத்த இந்தி கூட்டணி கட்சிகளும் ஆஃப் ஆகிவிட்டன. அடுத்த செய்தி, டாக்டர் ராமதாஸின் 2வது மனைவியால் அன்புமணிக்கு ஏற்பட்ட சிக்கல். டாக்டர் ராமதாஸ் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி போன்று பேசுவார். ஆனால் இவருக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருந்த நிலையில் ரகசியமாகவும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார் என்பது அந்த திருமணம் நடைபெற்று 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அம்பலத்துக்கு வந்துள்ளது. தான் மருத்துவராக இருந்த காலகட்டத்தில் நர்ஸாக இருந்த சுசிலா என்ற பெண்ணை அப்போது குடும்பத்திற்கு தெரியாமல் 2வதாக திருமணம் செய்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் டாக்டர் ராமதாஸுக்கும் இந்த சுசிலாவுக்கும் திருமணம் நடைபெற்று 50வது ஆண்டு விழா ஒரு ஹோட்டலில் நடைபெற்றுள்ளது. ஆனால் அதற்கு முன்பிருந்தே சொத்தில் பங்கு வேண்டும், கட்சியிலும் முக்கியத்துவம் வேண்டும் என்று கொடிபிடிக்க தொடங்கியுள்ளார் சுசிலா. அதற்கு டாக்டர் ராமதாஸ் சம்மதம் தெரிவித்ததோடு தனது மகன் அன்புமணியை கட்சியிலிருந்து ஓரங்கட்ட தொடங்கி இருக்கிறார். இந்த விஷயம் இத்தனை நாளும் டாக்டர் ராமதாஸின் குடும்பத்துக்குள்ளேயே புகைந்து கொண்டு வந்த நிலையில் தற்போது வெளியில் வெடித்து சிதறிவிட்டது. இப்படி ஒரு செய்தி வெளியானதால் டாக்டர் ராமதாஸின் இமேஜ் பெரிய அளவில் கெட்டு போய்விட்டது. 74 வயது மனிதர் 2வது திருமணம் விவகாரத்தை இவ்வளவு நாளும் மூடி மறைத்து வைத்ததோடு தற்போது தனது மகனையே அந்த சுசிலாவுக்காக கட்சியிலிருந்து ஓரங்கட்ட நினைக்கிறாரே இந்த டாக்டர் ராமதாஸ் என்று பலரும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். இதனால் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கிய அப்பா ராமதாஸிடமே இந்த அளவுக்கு அன்புமணி மோதி கொண்டு வருகிறாரே, அவரிடத்தில் இவர் விட்டு கொடுத்தால் என்ன என்று கூறி வந்தவர்களே கூட இந்த சுசிலாவினால் தான் மகனையே அவர் ஓரங்கட்ட பார்க்கிறார் என்ற செய்தி வெளியானதிலிருந்து டாக்டர் ராமதாஸை பலரும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். இதனால் தற்போது பாமகவில் அன்புமணியின் இமேஜ் பெரிய அளவில் உயர்ந்து டாக்டர் ராமதாஸின் இமேஜ் இறங்க தொடங்கிவிட்டது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை மர்ம நபர்கள் திருடிவிட்டார்களாம். தாசில்தார் பணியிடை மாற்றம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டதால் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கியுள்ள மு.க. ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை 45 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி வந்தார். இதற்காக பல இடங்களில் முகாம்கள் போடப்பட்டு பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு வந்தது. ஆனால் இந்த நேரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வைகை ஆற்றில் பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் மிதந்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த மனுக்கள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் கொடுத்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் என்பது தெரிய வந்தது. இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்து வந்த நிலையில் போலீசார் அந்த மனுக்களை ஆற்றில் போட்டது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது திருப்புவனம் தாசில்தார் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்களை திருப்புவனம் தாலுகா அலுவலகத்தில் வைத்திருந்தோம். அப்போது மர்ம நபர்கள் யாரோ எடுத்துச் சென்று அதை வைகை ஆற்றில் வீச்சிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து அவரிடத்தில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.